எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். காவேரி ஹாஸ்பிட்டலோட சார்பாக, குறிப்பாக காவேரி ஹார்ட் இன்ஸ்டியூட் சார்பாக இன்னைக்கு ஒரு புது சாதனையை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் தயார் பண்ண ஒரு கருவினால ஒரு பேஷண்டோட ஹார்ட் ப்ராப்ளம் முழுக்கையா அது சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த நோயோட பேரு மைட்டல் ரீகர்ஜிடேஷன், மைட்டல் வால்வ் லீக்னு சொல்லுவோம். அது இந்தியாவில் தயார் பண்ண ஒரு கருவினால ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் டைமா அது அந்த கருவி வச்சு அந்த நோய் குணப்படுத்தி அந்த பேஷண்ட் நல்லா இருக்காங்க இப்போ. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் இது மிகப்பெரிய பெருமை கொடுக்குறது. அதே டைம்ல தான் நமக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் தயாரிச்ச ஒரு கருவினால ஒரு சாதனை கிரியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ப்ளஸ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல், பேஷண்ட்டும் நல்லா இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மைட்டல் ரீகர்ஜிடேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு இது இன்னும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த கருவினால நிறைய யூஸ் ஆகும், நிறைய பேஷண்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு நல்ல நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம். ஸோ இதுதான் சம்மரி. தேங்க்யூ ஆல். இது ஒரு 20 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது கிளினிக்கல் அப்ரூவல் எல்லாம் வந்து 2010 இருந்து, குறிப்பா அமெரிக்கன் ஐக்கிய நாடுல இருந்து தான் இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நாங்க எல்லாம் 2010 இருந்து இந்த கருவி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது என்ன ரீசன், அதுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னா, அது ரொம்ப ரிச்சான இருக்கவங்களும் மட்டும்தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் இருந்தது. அமெரிக்காவோட ரேட்டு இது $22,000. அது டாக்ஸ் போட்டு இங்க வரும்போது உங்களுக்கே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 25 லட்சத்துக்கு மேல இருக்கலாம். ஆனா இந்த கருவி 10 லட்சத்துக்கு கீழே வருது. ஸோ இது நிறைய பேஷண்ட்ஸ், நாங்க பார்த்த பேஷண்ட்ஸ் இந்த காஸ்ட்னால எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாம இருந்திருக்கு. சோ மெனி டைம்ஸ் வி ஹவ் ரிட்டன் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆல்சோ. பட் யாருக்கும் எதுவும் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்தது. பட் இப்போ நம்ம இந்தியாவில் தயார் பண்ணிக்கிற டிவைஸ்னால டாக்டர்ஸோட ரிக்வஸ்ட் படி கம்பெனிக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பேஷண்ட்டுக்கும் ஹெவி டிஸ்கவுண்ட்ல தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேஷண்ட் வாஸ் ஆல்ரெடி ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் மணி ஃபார் டயாலிசிஸ். ஒரு பேஷண்ட் ஒரு ஃபேமிலியில் டயாலிசிஸ் போகும்போது தான் நம்ம கஷ்டம் தெரியும். ஏன்னா அது மணி நல்லா ட்ரெயின் ஆகிடும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நம்ம நிறைய பொருளாதாரம் ரொம்பவே அடிபடும். ஸோ குறிப்பாக சொல்லியாச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 70-80% டிஸ்கவுண்ட்ல தான் இந்த பேஷண்ட் பண்ணியிருக்கோம். பட் மணி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தடை கிடையாது. அதுதான் முக்கியம். இட்ஸ் அ கிரேட் திங். நம்மளே மாதிரி ஒரு கண்ட்ரியில வேர் கவர்மெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு சப்சிடைஸ் ஹெல்த் கேர் ஃபார் ஆல். இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே இல்லை, இன்க்ளூடிங் அவர் செல்ஸ். வி டோன்ட் ஹாவ் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்கமிங் எக்கனாமியில இந்த மாதிரி ஒரு கருவி வர்றது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நெக்ஸ்ட் வீக் கூட 2 கேஸ் இது மாதிரி பண்ண போறோம். ஸோ வி ஆர் ஹாப்பி. அது ஒரு டாக்டரோட ப்ரொசீஜர் சக்சஸை மீறி ஒரு தரமான ட்ரீட்மெண்ட், அது ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல அதுக்கு சூட்டபிளான ஒரு பேஷண்ட் கொடுக்கும்போது உள்ள ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி அ கிளினிக்கல் அச்சீவ்மெண்ட், திஸ் இஸ் அ சோஷியல் அச்சீவ்மெண்ட். இவங்களோட ஒரு இந்த கம்பெனியோட ஒரு அச்சீவ்மெண்ட் கூட சொல்லிக்கலாம். they are able to help நம்ம பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்மளோட ஸ்டேட்ல இது ஃபர்ஸ்ட் டைம் தான். டாக்டர் ஸ்டாலின் வாஸ் டெல்லிங், வடநாட்டில் தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல குஜராத்தில் வாப்பின்னு உள்ள இடத்துல தான் அவங்களோட மெயின். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டில் ஸ்டேட்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய வெயிட்டிங்ல இருந்தது. இன்ஃபேக்ட் we only requested இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால அம்மாவுக்கு அப்புறம் நிறைய கேஸ் பண்ணோம். அதான் சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் 2 பேஷண்ட்ஸ் பண்ண போறோம். அது ஒரு ஆள் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிளீனர், ஸ்விம்மிங் பூல்ல அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அவரோட தொழில். அப்ப நமக்கு எதிர்பார்க்கலாம் எவ்வளவு பொருளாதாரம் இருக்குன்னு அவருக்கு. ஸோ அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது எங்களுக்கு. இந்த ரேட்ல எல்லா இன்சூரன்ஸும் கவர் ஆயிடும் சார். நமக்கு இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஒரு 3 லட்சம் ஒரு 4 லட்சம் தான் இன்சூரன்ஸ் இருக்கும். ஜெனரல் இன்சூரன்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல உள்ள பிரீமியம் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. அந்த இன்சூரன்ஸ்ல டெஃபினட்டா இது பண்ண முடியும்னு தான் எங்களோட
இது. ஸோ அது அது ஒரு பெரிய செய்தி தானே சார்.